Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல டெரகோட்டா ஜுவல்லரியை வந்து நம்ம ரெடி பண்ணணும்னா அதுக்கு என்ன விதமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைல்ஸா இந்த வீடியோல பார்க்கலாம். லைக் டெரகோட்டா ஜுவல்லரியை வந்து மேக் பண்றதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ், பேக்கிங் பண்றதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ், தென் அதை ஒரு ஜுவல்லரியா கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை பார்க்கலாம். ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்க எண்ட் வரைக்கும் பாருங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி வாங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறது டெரகோட்டா ஆர்னமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு என்ன விதமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. இந்த மெட்டீரியலில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம்னா கிளே வந்து ரெண்டு விதமான கிளே இருக்குது. பேக் பண்ணுறது, பேக் பண்ணாதது. இது ஏற்கனவே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் தேவையானது ஸ்பூன் கிளேவை வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளேவை வந்து எடுத்துக்கலாம் ஸ்பூன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் டூல்ஸ் தேவைப்படுது டிசைன் பண்ணுறதுக்கு. அப்புறம் நைஃப், இது வந்து நம்ம ஷேப்புக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு. தென் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பென்னோ இல்லை டூல்ஸோ யூஸ் பண்ணலாம். பென்னோட கேப் இம்ப்ரெஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மோல்டு வந்து நம்ம ரெடி பண்ணோம், கார்டஸ் மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்ஸ்னால் அதுக்கு மோல்டு தேவைப்படுது. தென் கட்டரோ இல்லை சிசரோ யூஸ் பண்ணி ஐபினியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் வந்து நீடில் யூஸ் பண்ணி பீட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பீடை இன்சர்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஒயர்ஸோட. அதுக்கப்புறம் ஐபின், தென் காப்பர் ஒயர், இதெல்லாம் தான் தேவைப்படுது. நான் இப்போ இண்டிவிஜுவலாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளே. இது ஒரிஜினல் டெரகோட்டா கிளேன்னு சொல்லுவாங்க. இந்த கிளேல வந்து இந்த மாதிரி தான் கட்டி வச்சிருப்பாங்க, காற்று போகக்கூடாது அப்படிங்கறக்காக. இந்த இதை வந்து நம்ம அன்வைன் பண்ணிட்டு தென் ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு காற்று ஓவராக படாது. பிகாஸ் காற்று பட்டுருச்சுன்னா இந்த கிளே ஃபுல்லாகவே வந்து கட்டி ஆயிரும், நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால ஸ்பூன் யூஸ் பண்ணி ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு தென் திருப்பி கட்டி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த ஸ்பூன் சொல்லியிருந்தேன். இது ஃபர்ஸ்ட் ஒன். தென் இது வந்து பேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டாசன் அப்படிங்கிற கிளே நான் என் ஸ்க்ரீனில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் தேவையான மெட்டீரியல்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இதுதான். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அண்ட் இதை வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஒரு பெண்டன்ட் மேக் பண்ணணும்னா இது ரெண்டு தான் நமக்கு கிளேக்கு அடுத்தபடியாக தேவையான மெட்டீரியல். தென் தேர்ட் ஒன் வந்து நம்ம கிளேவை பண்ணியாச்சு அப்படிங்கும்போது ஒரு டிசைன் கொடுக்கணும். ஒரு பெண்டன்ட் ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு டிசைன் கொடுக்கணும். அதுக்கு தேவையானது இந்த டூல்ஸ். இந்த 6 டூல்ஸ் இருந்தால் என்ன விதமான டிசைன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த 6 டூல்ஸில் வந்து இந்த மாதிரி தான் இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணால் தெரியும். இது தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நைஃப் மாதிரி இருக்கும், நம்ம ஒரு லைன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் வந்து ரொம்ப ப்ராடான ஒரு இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே வந்து டெரகோட்டா ஆர்னமெண்ட்ஸில் நமக்கு இருக்கிற ஒரு டூல்ஸ். அண்ட் அது போக நமக்கு தேவையான டூல்ஸ் வந்து இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேப், இந்த மாதிரி ஒரு பென்னோட இதெல்லாம் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். பென்னோட கேப் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ரவுண்டாக ஒரு இம்ப்ரெஷன் வேணும் அந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் தான் தேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல். தென் ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மோல்டை யூஸ் பண்ணி கார்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறது. ஃபர்ஸ்ட் வந்து ஐபின் வந்து யூஸ் பண்ணுற நமக்கு தெரியும் இல்லையா. ஐபின் எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு லாலிபாப் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பீட் ரெடி பண்ணணும்னா ஐபின் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீடில் வந்து எதுக்காகனா பீடுக்கு வந்து ஹோல் போடுறதுக்கு, ஈவனாக ஹோல்ஸ் விழுகிறதுக்கு நீடில் யூஸ் பண்ணலாம். தென் காப்பர் ஒயர், இது எதுக்காகனா ஐபினுக்கு பதிலாக. லைக் நம்ம வந்து ரொம்ப ஹெவியான வெயிட்டான ஒரு பெண்டன்ட் ரெடி பண்ணுறோன்னா வைங்களேன், காப்பர் ஒயர் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஐபினை விட காப்பர் ஒயரோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் காப்பர் ஒயரை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதை தவிர வந்து நம்மளுக்கு டங்ஸ்டன் ஒயர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒயர்ஸ் இருக்குது. பட் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால நீங்கள் காப்பர் ஒயர் வாங்கிக்கோங்க. இந்த காப்பர் ஒயர் வந்து ஹார்ட்வேர்ட்ஸ் கடையில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயருக்குள்ளே வந்து ஒரு ஒயர்ஸ் இருக்கும். அந்த ஒயர் இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து லூஸில் கிடைக்கிற காப்பர் ஒயர், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இது ஒயருக்குள்ளேயும் இந்த காப்பர் ஒயர் கிடைக்கும். தென் லாஸ்ட்டாக இருக்கிறது நைஃப் யூஸ் பண்ணி நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக கொண்டு வரலாம். இந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்ம டெரகோட்டா மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணணும். ஒரு டெரகோட்டா பெண்டன்ட்டை நான் மேக் பண்ணணும்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். அதுக்கு என்னன்னா இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸ் இருந்தா போதும், எப்படி வேணாலும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு நெல். இதே
எதுக்காகனா நம்ம வந்து பெண்டன்ட்டை வந்து பேக் பண்ணணும்ல, அதுக்கு இந்த நெல்லுக்குள்ள பெண்டன்ட்டை வச்சு தென் அதை வச்சு பேக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கோங்க. இதை விட ரொம்ப திக்னஸ் பெருசா இருக்கிற பாட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பாட் யூஸ் பண்ணி தான் பேக்கிங் ப்ராசஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பாட்டுக்குள்ள நீங்க வந்து அந்த நெல்லை போட்டுட்டு அந்த நெல்லுக்குள்ள வந்து பெண்டன்ட்டை வச்சுட்டீங்கன்னா பெண்டன்ட் சேஃப் ஆயிரும். தென் சேஃப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபயர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேஸ்ல ஃபயர் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டுல அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த கேஸ்ல ஃபயர் பண்றீங்கும் போது இந்த ப்ராசஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல கேஸ்ல பண்ணல, நான் வந்து தனியா தான் வந்து ஃபயர் பண்றேன் அப்படின்னீங்கன்னா அந்த ஃபயர் பண்றதுக்கு வந்து இதே நெல்லு தான் தேவைப்படுது. தென் இந்த நெல்லோட இந்த கறி தேவைப்படுது. இந்த கறி வந்து நம்மளுக்கு லோக்கல் பிளேஸ்ல எங்க கிடைக்கும்னு நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கறியை வந்து நீங்க ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா ஃபயர் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபயர் வந்து ரெடி ஆனோன்னா அந்த பாட்டுக்குள்ள தான் நீங்க போடுவீங்க. இந்த கறியை போட்டுட்டு தென் அதே போல இந்த நெல்லை போட்டு அதுக்கப்புறம் நீங்க பெண்டன்ட்டை வச்சு நீங்க ஃபயர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த நெல்லுக்கு பதிலாக தவிடு பவுடரும் கிடைக்கும். இதுதான் செகண்ட் பேக்கிங் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம டெரகோட்டா ஜுவல்லரியை வந்து ரெடி பண்றதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்தாச்சு. அதை பேக் பண்றதுக்கு என்ன விதமான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்போ அதை வந்து ஜுவல்லரியா நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன விதமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல ஃபேப்ரிக் பெயிண்ட் வாங்கிக்கோங்க. தென் அதுக்கான ப்ரஷஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரிங், இது வந்து இயரிங்ஸ் வந்து மேக் பண்ணணும். அது ரிங்கா வந்து ஜமுக்காலாம் மேக் பண்ணா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைசஸ்ல ரிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹேங்கிங் டைப்ல நீங்க வந்து ஒரு இயரிங் மேக் பண்ணணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் வந்து நம்மளுக்கு ரிங் வந்து தேவைப்படுது. இது எதுக்காகனா ஒரு செயின் நம்ம மேக் பண்ணா செயினை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இந்த ரிங் வேணும். அதுக்கப்புறம் கீர் ஒயர் தான் நம்ம பீட்ஸ் எல்லாம் நம்ம கோத்து ஒரு செயினா கனெக்ட் ரெடி பண்றதுக்கு கீர் ஒயர். தென் கீர் ஒயரோட தான் நம்ம இந்த ரிங்கை கனெக்ட் பண்ணுவோம். தென் லாஸ்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டோம்னா டெரகோட்டா ரோப். இது ஈஸியா வந்து பட்டன் ஹவுஸ்ல அவைலபிளா இருக்கும். இது எதுக்காகனா சில பேர்லாம் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து லைக் பண்ணுவாங்க. டெரகோட்டா நிறைய பீட்ஸே இல்லாம வெறும் பெண்டன்ட் மட்டும் ஹேங் ஆகுற மாதிரி ஒரு ஆர்னமெண்ட் வேணும், அப்படி இல்லைன்னா வந்து 2 or 3 பீட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்னமெண்ட் ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை இந்த ரோப் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்ல 15 டைப்ஸ் ஆஃப் ரோப்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். இதையெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன் எப்படி பண்றது அப்படிங்கிறது எல்லாம். ஸோ இதுதான் டெரகோட்டா மெட்டீரியல் வந்து ஜுவல்லரியா மேக் பண்றதுக்கு, டெரகோட்டா பெண்டன்ட்டை ஜுவல்லரியா மேக் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படுது. இந்த வீடியோல நம்ம டெரகோட்டாவை வந்து எப்படி ரெடி பண்றது, எப்படி பேக் பண்றது, தென் அதை வந்து ஜுவல்லரியா கன்வெர்ட் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. தென் அதுக்கப்புறம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறது என்னன்னா, இப்போ டெரகோட்டாக்கு நிறைய வந்து ஒரு மெரிட்ஸ் இருக்கு. அதாவது இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜுவல்லரி அப்படின்னாலும் ஒரு டிமெரிட்ஸ் இருக்கு. என்னன்னா இது ஈஸியாக வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் நம்மளால ஒருத்தங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் சரி சேல்ஸ் பண்ணுறதுக்கும் சரி நம்ம மற்ற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அந்த பேப்பருக்குள்ளே நீங்கள் வந்து ரெடி பண்ண ஆர்னமெண்ட்டை வச்சு ஒருத்தங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது இது ரொம்ப சேஃபாக ஒருத்தங்களுக்கு போய் ரீச் ஆகும். அண்ட் அதே போல் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் தூரமாக போகுது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ்குள்ளே நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கொடுக்கும்போது அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதும் ப்ரெசென்ட் பண்ணுறதும் அந்த டெரகோட்டா ஆர்னமெண்ட்ஸை சேஃபாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஃபைனல் டச் அப்படின்னு சொல்லலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டெரகோட்டா ஆர்னமெண்ட்ஸை எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி பேக் பண்ணுறது, எப்படி அதை ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணுறது, தென் எப்படி வந்து அதை ஒருத்தவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு முதல் கொண்டு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிவேரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends. Thanks for watching and keep watching. Bye bye. See you on the next terracotta video.